தமிழ் சுட்டி கதைகள். சாமுராயின் யுத்தம் பகுதி 3. அந்த சாமுராயின் உத்வேகமான பேச்சைக் கேட்ட 300 வீரர்களின் கண்களில் தீப்பொறி பறந்தது. அவர்கள் ஒருமுகமாக போர் முழக்கமிட்டனர். ஷாதோகன் அனுப்பிய மாயப்படைகள் மேகம் போல அவர்களை சூழ்ந்திருந்தன. அவை உருவமற்ற நிழல்களாக, வாள்களால் வெட்ட முடியாத மாய உருவங்களாக இருந்தன. சாமுராய் முன்னால் பாய்ந்தான். அவனது 2 வாள்களும் மின்னலைப் போல் இருளில் ஜொலித்தன. இவை வெறும் மாய உருவங்களல்ல, இவை நமது பயத்தின் பிம்பங்கள் என்று முழக்கமிட்டான். அவனது வாள்கள் ஒவ்வொரு முறை சுழலும் போதும் அந்த நிழல்களிலிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் சிதறியது. இதை கண்ட மற்ற வீரர்களும் தங்கள் பயத்தை உதறி எறிந்து துணிச்சலை ஆயுதமாக்கினர். 300 வீரர்களும் அந்த சாமுராயின் தலைமையில் ஒரு வலுவான அரண் போல நின்றனர். அவர்களின் வாள்கள் மோதும் சத்தம் மலைகளின் அமைதியை கிழித்தது. சிறிது நேரத்தில் அந்த நிழல் படைகள் புகையாய் மறைந்தன. சாமுராய் தனது மன வலிமையால் அந்த மாயையை உடைத்தெறிந்தான். கோட்டையின் கதவுகள். மாயப்படைகளை கடந்த சாமுராய் 300 வீரர்களுடன் ஷாதோகனின் கோட்டை வாயிலை அடைந்தான். அது கருங்கற்களால் கட்டப்பட்ட மாபெரும் கோட்டை. அதன் கதவுகள் இரும்பு தகடுகளாலும் கூர்மையான முட்களாலும் மூடப்பட்டிருந்தன. கதவுகளை உடைப்போ என்று சாமுராய் முழங்கினான். வீரர்கள் ஒருங்கிணைந்து பெரும் மரத்தடிகளைக் கொண்டு அந்த பிரமாண்ட கதவை தாக்கினர். முதல் அடியில் கதவு அசையவில்லை. ஆனால் 300 வீரர்களின் விடாமுயற்சியும் அந்த சாமுராயின் தலைமைத்துவமும் கதவுகளை ஆட்டம் காணச் செய்தன. இரண்டாவது பலமான தாக்குதலில் இரும்பு தாழ்பாள்கள் உடைந்து சிதறின. கதவு பிளந்து உள்ளே இருண்ட பாதை தெரிந்தது. கோட்டைக்குள் ஒரு மாய மோதல். கோட்டைக்குள் நுழைந்ததும் சாமுராயும் அவனது வீரர்களும் ஒரு கல்லறையின் அமைதியை எதிர்கொண்டனர். நடைபாதையின் முடிவில் இருந்த பெரும் மண்டபத்தின் நடுவே ஒரு ஒளி வட்டம் மிதந்து கொண்டிருந்தது. அந்த ஒளி வட்டத்திற்குள் சிந்தாமணி என்ற இரத்தினத்தின் முதல் பகுதி மினுமினுத்துக் கொண்டிருந்தது. அதைச் சுற்றி ஷாதோகன் ஒரு மாய கவசத்தை உருவாக்கியிருந்தான். அப்போது இருளிலிருந்து ஒரு கரகரப்பான குரல் கேட்டது. சாமுராய், நீ இவ்வளவு தூரம் வருவாய் என்று நான் அறிவேன். ஆனால் எனது சக்தியை நீ அறியாய். ஷாதோகன் இருண்ட மேடையிலிருந்து வெளிப்பட்டான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. அவன் ஏந்தியிருந்த மாயக்கோலிலிருந்து கருப்பு நிற ஆற்றல் வெளிப்பட்டது. சிந்தாமணியின் முதல் பகுதி என்னிடம் உள்ளது, அதை நீ தொடக்கூட முடியாது என்று ஷாதோகன் அட்டகாசமாக சிரிக்க மண்டபமே அதிரத் தொடங்கியது. சாமுராய் சற்றும் தயங்கவில்லை. ஷாதோகா, நீ திருடிய சக்தியை மீட்டு ஹரப்பபுரியின் விதியை நான் மாற்றுவேன் என்று முழக்கமிட்டான். சாமுராய் தனது 2 வாள்களையும் உருவிக்கொண்டு ஷாதோகனை நோக்கி மின்னலென பாய்ந்தான். 300 வீரர்களும் தங்கள் வாள்களை ஏந்தி சண்டைக்கு தயாராகினர். கோட்டைக்குள் ஒரு மாபெரும் இறுதிப் போர் தொடங்கியது. அடுத்த பகுதியில் சாமுராய் அந்த மாயக் கவசத்தை உடைப்பாரா? ஷாதோகனின் மாயக்கோலுக்கு எதிராக தனது வாழ்வீச்சால் வெல்ல முடியுமா? மற்ற 2 இரத்தின பகுதிகள் எங்கே மறைக்கப்பட்டுள்ளன?